நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேச முடியுமா என்னால் அப்படின்றது தான் இந்த சேனல் பேர். அதில் ஒரு சிலர் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா தனியாக படிக்கிறத விட 2-3 பேர் சேர்ந்து படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப இன்டென்ஷனோட ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது என்ன பண்ணுறோம், இப்போ கடந்த சில நாட்களில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு முக்கியமான வேர்ட்ஸ், அடிக்கடி இங்கிலீஷில் யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் எடுத்து அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை இங்கிலீஷில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு டீப்பாக கற்றுக்கிட்டு அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து அதை வாய் விட்டு சொல்லியும் பார்க்குறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. உண்மையிலே எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ போகலாமா? இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, மெனி, மச். மெனினாலும் நிறைய, மச்னாலும் நிறைய. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மெனினா எண்ணக்கூடிய பொருட்களை சொல்கிறது மெனி, நம்பர்ஸில், நம்பர் ஆஃப் திங்ஸ். இப்போது மச் அப்படின்னா எண்ண முடியாத பொருட்கள், அன்கவுண்டபிள் திங்ஸ். இது கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். கவுண்டிங்னா என்றது, ஓகேவா? இப்போது இங்கிலீஷில் கொஸ்டினை கேட்டு பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். ஹவு மெனி, எத்தனை. எத்தனைன்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? எண்ணிக்கை இருக்கிற எண்ணக்கூடிய பொருட்களை தான் எத்தனைன்னு கேட்போம். ஹவு மச், எவ்வளவு. எவ்வளவுன்றது எண்ண முடியாத பொருட்களை எவ்வளவுன்னு கேட்போம், ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மெனினா எத்தனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணக்கூடிய பொருட்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு மெனி ஷர்ட்ஸ் டு யூ ஹேவ். ஹவு மெனி ஷர்ட்ஸ் டு யூ ஹேவ். டு யூ ஹேவ், உங்கள்கிட்ட எத்தனை ஷர்ட்ஸ் இருக்குது பார்க்காம சொல்லட்டுமா? ஹவு மெனி ஷர்ட்ஸ் டு யூ ஹேவ். ஷர்ட்ஸ் எண்ணக்கூடியது தானே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். ஹவு மெனி ஷர்ட்ஸ் டு யூ ஹேவ். அடுத்து, தேர் ஆர் மெனி திங்ஸ் இன் த ஸ்டோர். தேர் ஆர் மெனி திங்ஸ் இன் த ஸ்டோர். தேர் ஆர் அங்கே இருக்குது, மெனி திங்ஸ் நிறைய பொருட்கள், இன் த ஸ்டோர் அந்த ஸ்டோரில். அப்போது திங்ஸும் எண்ணக்கூடிய பொருள் தானே, அதாவது பொருட்கள், எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்றது எண்ணக்கூடியது, அதனால் அதுவும் சொல்லலாம். இப்போ நான் பார்க்காம சொல்கிறேன். தேர் ஆர் மெனி திங்ஸ் இன் த ஸ்டோர். ஈஸியாக இருக்குது, சொல்லுங்கள். ஓகே. ஷி ஹாஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஷி ஹாஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸையும் எண்ண முடியும், அதனால் ஷி ஹாஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தும் பார்க்காமையும் சொல்லிவிட்டு ஈஸியாகவே. சரி, இப்போ நான் சொல்கிறேன். ஷி ஹாஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது, சொல்லுங்கள். ஓகே. அடுத்து, வெரி குட். ஐ சா மெனி பைக்ஸ் ஆன் த ரோடு. நான் ரோட்டில் நிறைய பைக்ஸை பார்த்தேன். பைக்கு எண்ணக்கூடியது தான், அதனால் ஐ சா மெனி பைக்ஸ் ஆன் த ரோடு. ஐ சி மெனி பைக்ஸ் அப்படின்னா பார்க்குறேன்னு அர்த்தம், சானா பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐ சா மெனி பைக்ஸ் ஆன் த ரோடு. பார்க்காம சொல்கிறேன். ஐ சா மெனி பைக்ஸ் ஆன் த ரோடு. ஆன் த ரோடு, இந்த ரோடு இல்லை, ஆன் த ரோடு, ரோடு மேலே. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். அடுத்து, ஆர் தேர் மெனி கேர்ள்ஸ் இன் யுவர் கிளாஸ். வரலையே. ஆர் தேர். இப்போ தேர் ஆர்னா அங்கே இருக்குன்னு சொன்னோமா? ஆர் தேர் அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு. எல்லா கொஸ்டின் ஆன்சர்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 2 வேர்டு மட்டும் மாறும். தேர் ஆர்னு ஆன்சரில் சொன்ன தேர் ஆர், கொஸ்டினாக கேட்டால் ஆர் தேர், ஓகேவா? தே ஆர் தே. ஷீ இஸ் ஷீ. அதுவே இட் வாஸ் அப்படின்னு ஆன்சரில் சொன்னோம்னா, கொஸ்டினாக கேட்குறப்ப வாஸ் இட் அப்படின்ட்டு இப்படியே மாறி வரும். அதுதான், அவ்வளோதான் வித்தியாசம். அதை சேர்த்து இதில் பார்த்துட்டோம். ஆர் தேர் மெனி கேர்ள்ஸ் இன் யுவர் கிளாஸ். உங்கள் கிளாஸில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம், ஓகேவா? இப்போ நான் பார்க்காம சொல்லட்டுமா? ஆர் தேர் மெனி கேர்ள்ஸ் இன் யுவர் கிளாஸ். சொல்லிட்டேனா? நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். இப்போது அடுத்தது, இப்போது 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது மச்சுக்கு பார்க்கலாம். மச்சுன்னா என்ன சொன்னேன்? எவ்வளவு. அன்கவுண்டபிள், எண்ண முடியாத பொருட்களை சொல்லும்போது மச்சுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, நெகட்டிவாக அது அடுத்தது பார்க்கலாம்.
இதில் என்ன சொல்கிறது, இப்போ நிறைய எழுதியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்க்கலாம், மீதியை நாளைக்கு பார்க்கலாம். இப்போது இதில் இன்னொரு சொல்லணும். மச்சுனா நிறையா, a lot of அப்படின்னாலும் நிறையா. இந்த லாட் ஆஃப் இது ஏன் இங்கே கொண்டு வரேன்னா, இந்த மச்சுக்கும் லாட் ஆஃப்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? மச்சுனா சொன்னோமா என்ன முடியாத திங்ஸ்னு. எ லாட் ஆஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெனின்னு யூஸ் பண்ணுறோம்ல, எண்ணக்கூடிய பொருட்கள், எண்ண முடியாத பொருட்கள் ரெண்டுமே அதிகமாக இருக்கும்போது எ லாட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? மெனி திங்ஸ், மச் திங்ஸ் ரெண்டுமே எண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எண்ண முடியாத பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது எ லாட் ஆஃப் சொல்லலாம். ஆனால் பாசிட்டிவாக சொல்லும்போது மட்டும், ஆமாம், இருக்குது, செய்யும், வேணும், வரும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் எ லாட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். அதுவே நெகட்டிவாக கொஸ்டினாவோ ஆன்சராகவோ யூஸ் பண்ணும்போது மச் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மச்சுன்றது அதிகமாக இருக்கிறது தானே. அப்படி இருக்கும்போது அதில் நெகட்டிவாக வரும்போது மட்டும் மச் யூஸ் பண்ணுறோம். மற்ற பாசிட்டிவாக வர்ற மச்சு, மெனி எல்லாத்துக்குமே நிறைய இருந்துச்சுன்னா லாட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ மச்சுக்குரியதை பார்ப்போமா? நாளைக்கு லாட் ஆஃப் பார்க்கும்போதும் நம்ம இதை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோமா? ஹவு மச் டீ டூ யூ ட்ரிங்க்? எவ்வளவு டீ குடிக்கிற அப்படின்னு கேட்குறோம்ல. ஹவு மச் டீ டூ யூ ட்ரிங்க்? எவ்வளோ டீ குடிக்கிற அப்படின்னு கேட்குறோமா? இப்போ நான் கேட்கவா? மறுபடியும் இங்கிலீஷில் பார்க்காம கேட்குறேன். ஹவு மச் டீ டூ யூ ஹேவ்? ஐயோ, டூ யூ ட்ரிங்க்கா? சாரி. ஹவு மச் டீ டூ யூ ட்ரிங்க்? நீங்கள் சொல்லுங்கள். எஸ், சூப்பர். அடுத்து, தேர் இஸ் மச் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. தேர் இஸ் மச் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். இன்ஃபர்மேஷன்னா என்ன சொல்கிறது? செய்திகள். செய்தியை வந்து எண்ண முடியாது. ஒரு செய்தி, ரெண்டு செய்தின்னு சொல்ல முடியாது. செய்தி ஒரு விஷயத்தை சொல்கிறது, விஷயம், அவ்வளோதான். அப்போ அது வந்து அன்கவுண்டபிள் தான் வரும். அப்போது தேர் இஸ் மச் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். நான் பார்க்காம சொல்லட்டுமா? தேர் இஸ் மச் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். அடுத்தது, ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம். ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம். நான் சொன்னேன்ல, நெகட்டிவாக வரும்போது மச் வரும். மச் வந்து நெகட்டிவாக வரும்போது மட்டும்தான் வரும் அப்படி சொல்லிக்கலாமா? இல்லை நெகட்டிவ்க்கு மச் மட்டும்தான் வரும்னு சொல்லிக்கலாமா? ஏ லாட் ஆஃப் வராது. ஓகேவா? நெகட்டிவில் லாட் ஆஃப் வராது. லாட் ஆஃப் இல்லை, ஏ லாட் ஆஃப். ஏ லாட் ஆஃப், அந்த ஏ வந்து கண்டிப்பாக வரணும். ஏ லாட் ஆஃப் மட்டும் தனியாக வராது. ஏ லாட் ஆஃப் அப்படின்றத மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நெகட்டிவாக வர்றதுக்கு மச் வரும். ஓகேவா? ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம். இப்போ பார்க்காம சொல்லட்டுமா? ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்து, ஹவு மச் மணி டூ யூ நீட்? ஹவு மச் மணி டூ யூ நீட்? உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது? பார்க்காம சொல்லட்டுமா? ஹவு மச் மணி டூ யூ நீட்? நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட். அடுத்து, ஷீ டிடன்ட் டூ மச் ஒர்க். ஷீ டிடன்ட், அவள் செய்ய மாட்டா. டூ மச் ஒர்க், நிறைய வேலையை செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லாமா? ஷீ டிடன்ட் டூ மச் ஒர்க். டிடன்ட்டும் டூவும் பக்கத்தில் வருதுல்ல, வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த டூ போடாமல் இருந்தோம்னா அதுக்கு அர்த்தம் மாறுது, வேறு மாதிரி மாறுமா. நான் வந்து பார்த்தேன், அதோட ஆன்சர் பார்த்தேன். அந்த டூ போட்டு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, டூ போட்டோம்னா அதை வந்து அழுத்தி சொல்கிற மாதிரி அர்த்தம் அந்த வேலை அப்படின்ட்டு. அப்போது இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஷீ டிடன்ட், அவள் செய்யலை. மச் ஒர்க், இதை மட்டும் சொன்னோம்னா நிறைய வேலை அவள் செய்யலை அப்படின்றத விட அவள் நிறைய வேலை செய்யலைன்றதை அழுத்தி சொல்கிறதுக்காக இந்த டூ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சொல்லாமா? ஷீ டிடன்ட் டூ மச் ஒர்க். ஷீ டிடன்ட் டூ மச் ஒர்க். சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாமா?